பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நேற்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பிற்காக சொந்தம் கொண்டாட முயற்சிக்கிறது அஇஅதிமுக. மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து கேட்கிறார், தமிழ்நாடு முதலமைச்சர் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்லி. உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். ஏன்? இதோ 10 தோல்வி பழனிசாமிக்கு 10 கேள்விகள். பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் கொடூர குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளில் அருளானந்தம் என்பவர் அஇஅதிமுகவினுடைய மாணவர் அணியினுடைய நகர செயலாளராக இருந்தவர் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த வழக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடும் அழுத்தத்தின் காரணமாக சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்ட பிறகும் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு கோப்புகளை சிபிஐக்கு மாற்றாமல் காலதாமதம் செய்த போது, ஏன் காலதாமதம் செய்கிறீர்கள் என்று நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் தலையில் ஓங்கி குட்டியதே. அதற்காக எடப்பாடி பழனிசாமி தான் வெட்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியில் சொல்லக்கூடாது என்பது சட்டம், மரபு, விதி. அதையும் தாண்டி அன்றைய எடப்பாடி பழனிசாமி காவல்துறை மாவட்ட எஸ்பி பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை பொதுவெளியில் சொல்லி மறைமுகமாக அந்த பெண்ணிற்கு ஒரு மிரட்டல் விடுப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தினாரே, அதற்கு துணை போனாரே அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதற்காக எடப்பாடி பழனிசாமி தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். அதோடு மட்டுமின்றி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கான அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர், முகவரி உள்ளிட்டவற்றை இடம்பெற செய்தாரே அன்றைய எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு. அதற்காக நீதிமன்றம் ஓங்கி தலையில் குட்டியதோடு 25 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்ததே. அதற்காக எடப்பாடி பழனிசாமி தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்ட பொழுது அந்த அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர், அவருடைய முகவரி உள்ளிட்டவை இடம்பெற்றதே. அதற்காக எடப்பாடி பழனிசாமி வெட்கி தலைகுனிய வேண்டும். அதற்காக நீதிமன்றம் அன்றைய எடப்பாடி பழனிசாமியை கண்டித்தது மட்டுமின்றி அபராதமும் விதித்ததே. அதற்காக எடப்பாடி பழனிசாமி தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட பிறகு அஇஅதிமுகவினுடைய மாணவர் அணி நகர செயலாளராக இருந்த அருளானந்தம் சிபிஐயால் கைது செய்யப்படும் வரை அவரை அஇஅதிமுகவில் இருந்து நீக்காமல் கட்சிக்குள் வைத்து அழகு பார்த்தாரே, அதற்காக எடப்பாடி பழனிசாமி தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரரை அடித்து உதைத்தவர் பார் நாகராஜ். இவர் அஇஅதிமுகவினுடைய அம்மா பேரவையினுடைய செயலாளர். இத்துணைக்கு பிறகும் இந்த குற்றத்திற்கும் அஇஅதிமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பச்சையாக பொய் சொல்கிறீர்களே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த கொடூரமான குற்றத்தை செய்த பார் நாகராஜ் என்பவன் கைது செய்யப்பட்ட அடுத்த நாளே பிணையில் வெளியில் வந்தானே, அதற்காக அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். பாதிக்கப்பட்ட தங்கைக்காக நீதி கேட்டு சென்ற அண்ணனை கொடூரமாக அடித்து உதைத்த அஇஅதிமுகவினுடைய அம்மா பேரவை செயலாளராக இருந்த பார் நாகராஜின் திருமணத்தில் அஇஅதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டீர்களே, இதற்காக எடப்பாடி பழனிசாமியும் அஇஅதிமுகவினரும் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் குற்றவாளி அடுத்த சில மணி நேரங்களில் கைது செய்யப்பட்ட பிறகும் எஃப்ஐஆரை ஆன்லைனில் ஏற்றும் போது ஒன்றிய அரசின் தொழில்நுட்ப கோளாறால் அந்த எஃப்ஐஆர் கசிந்தது என்று ஒன்றிய அரசின் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் சொன்ன பிறகும் ஸ்டாலின் அரசு மீதும் திமுக அரசின் மீதும் குற்றம் சாட்டுகிறீர்களே, பச்சையாக பொய் சொல்கிறீர்களே, இதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். நிறைவாக எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் துளியும் வெட்கமின்றி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறீர்களே, இதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். மொத்தத்தில் வெட்கி தலைகுனிய வேண்டியது எடப்பாடி பழனிசாமியும் அஇஅதிமுகவினரும் தான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.